ஷெர்லாக் ஹோம்ஸ் சிகப்பு வட்ட மர்மம் ரெட் சர்க்கிள். விக்டோரியன் லண்டன் நகரின் ஒரு பனி மூட்டம் சூழ்ந்த காலையில் பேக்கர் வீதியில் உள்ள ஹோம்ஸின் குடியிருப்பில் நாங்கள் அமர்ந்து கொண்டிருந்தோம். அப்போது திருமதி வாரன் என்ற நடுத்தர வயது பெண் ஒருவர் திடீரென வந்து தன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் விசித்திரமான சம்பவத்தை விவரித்தார். அவர் வாடகைக்கு விட்டிருந்த ஒரு அறையில் சில நாட்களாக ஒரு புதுமையான வாடகையாளர் தங்கி வந்தார். அந்த நபர் எப்போதும் திரையை இறக்கி வைத்து யாரையும் சந்திக்காமல் தேவைகள் அனைத்தையும் சிறிய சீட்டுகளில் எழுதி கதவின் கீழ் தள்ளி தருவார். திருமதி வாரன் அந்த வாடகையாளர் ஒருபோதும் வெளியில் வராததும், அவர் சீட்டுகளில் சீரற்ற சொற்களையே எழுதியதும், உணவில் கூட வினோதமான கோரிக்கைகளை வைத்ததையும் கவலையுடன் கூறினார். ஹோம்ஸ் மிகவும் கவனமாக அவரை கேட்டார். அந்த வாடகையாளர் உண்மையில் என்ன செய்கிறார், ஏன் யாரையும் சந்திக்க மறுக்கிறார் என்பதே இந்த மர்மத்தின் மையமாக இருந்தது. நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஹோம்ஸின் கண்கள் ஒளிர்ந்தன. வாட்சன், என்றார் அவர், இந்த வாடகையாளர் மிகப்பெரிய அச்சத்திலோ அல்லது யாரிடமோ மறைந்து கொண்டிருக்கிறார். அவரது சீட்டுகள் அச்சு எழுத்தில் எழுதப்பட்டுள்ளன என்பதே எனக்கு மிகப்பெரிய குறி. ஒருவர் தன் இயல்பான கையெழுத்தை வெளிப்படுத்த விரும்பாதபோது மட்டுமே இப்படி செய்வார். அது போலி அடையாளமோ அல்லது தன்னை மறைப்பதற்கான வழியோ இருக்கலாம். திருமதி வாரன் சொன்னபடி சில சீட்டுகளில் சோப்பு, தீப்பெட்டி போன்ற சிறிய சொற்கள் மட்டுமே இருந்தன. ஹோம்ஸ் அவற்றை பார்த்தவுடன் ஏதோ சிந்தனையில் மூழ்கினார். அதே சமயம் பத்திரிகையில் சில வினோதமான விளம்பர செய்திகள் வந்து கொண்டிருந்தன. கவனமாக இரு, இன்று இரவு நகர்வு போன்ற சிறிய செய்திகள். அவற்றின் கீழ் எப்போதும் ஜி என்ற ஒரு எழுத்து மட்டும் கையொப்பமாக இருந்தது. பலருக்கு அது சாதாரண விளம்பரமாகவே தோன்றியிருக்கலாம், ஆனால் ஹோம்ஸின் பார்வையில் அது குறியீட்டு செய்தி. அவர் உடனே அதை அந்த மர்மமான வாடகையாளருடன் இணைத்தார். இது யாரோ ஒருவருக்கு சொல்லப்படும் ரகசிய தகவல். அது எவருக்கும் புரியாமல் குறிக்கப்படுபவருக்கே மட்டும் புரியும்படி பத்திரிகை வழியாக அனுப்பப்படுகிறது, என்றார் அவர். நாங்கள் திருமதி வாரனின் வீட்டில் சில நாட்கள் கண்காணிப்பு செய்தோம். இரவில் சாளரத்தின் பின்புறம் சில நேரங்களில் நிழல் தெரிந்தது. ஹோம்ஸ் அதனை கவனமாக பார்த்தார். அந்த நிழலின் அசைவுகள் ஒரு பெண்ணுடையவையாகவே இருந்தன. அவர் என்னை நோக்கி, வாட்சன், நம்முடைய வாடகையாளர் பெண் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். திருமதி வாரன் தவறாக அவர் ஆண் என்று நினைத்திருக்கிறார், என்றார். அது ஒரு முக்கிய திருப்பமாக இருந்தது. பின்னர் ஹோம்ஸ் எனக்கு விளக்கினார். இது சாதாரணமான குடியிருப்பு விஷயம் அல்ல. இத்தாலிய குற்றக்குழுவான சிகப்பு வட்டம் இதில் தொடர்புடையது. அந்த குழு உறுப்பினர்களை எப்போதும் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கும். யாரேனும் விலக முயன்றால் அவர்களை உயிரோடு விடுவதில்லை. நான் பார்த்த குறிகளிலிருந்து இந்த பெண் அந்த குழுவிலிருந்து தப்பி வந்து மறைந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. சில நாட்களுக்கு பிறகு திருமதி வாரன் ஓடி வந்து, சார், நேற்று இரவு வீட்டில் ஒருவிதமான கலகம் நடந்தது போல உள்ளது. அங்கு ஒரு வன்முறை சத்தம் கேட்டது, என்றார். ஹோம்ஸ் உடனே என்னையும் கிரெச்சன் இன்ஸ்பெக்டரையும் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு சென்றார். அங்கு கதவை திறந்தபோது நாங்கள் கண்டது ஒரு கொடூரமான காட்சி. அறையின் நடுவில் ஒரு வலிமையான இத்தாலியன் ஒருவர், ஜியூசப்பே கோர்கியானோ, இரத்தம் கலந்த கத்தியுடன் நின்றிருந்தார். அவரது அருகில் ஒரு இளம் பெண் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். போலீசார் உடனே அவனை பிடித்தனர். அந்த பெண் அழுதபடி சொன்னாள், என் பெயர் லூயிசா. என் கணவர் எமிலியோ சாண்டோனி ஒரு காலத்தில் சிகப்பு வட்டத்தில் இருந்தவர். ஆனால் அவர் குற்ற வாழ்க்கையை விட்டுவிட்டு என்னுடன் சுத்தமான வாழ்க்கை வாழ விரும்பினார். நாங்கள் திருமணமானதும் இங்கிலாந்துக்கு ஓடி வந்தோம். ஆனால் அந்த குழி எங்களை தொடர்ந்து வந்தது. கோர்கியானோ எங்களை தேடி வந்தான். என் கணவரை அவன் கொல்ல முயன்றான். நேற்று இரவு அவர் எப்படியோ தப்பிச் சென்றார். ஆனால் நான் இங்கே சிக்கிக்கொண்டேன். அந்த நேரமே கதவின் வாசலில் காயங்களுடன் எமிலியோ சாண்டோனி தோன்றினார். இருவரும் ஒன்றையொன்று அணைத்து கொண்டனர். அவர்கள் உயிரோடு மீண்டதை பார்த்தபோது ஹோம்ஸ் கூட சற்று மனம் நெகிழ்ந்தார். வாட்சன், சில நேரங்களில் அன்பும் நம்பிக்கையும் மரணத்தையும் விட வலிமையானவை, என்று அவர் மெதுவாக கூறினார். கோர்கியானோ சத்தியம் செய்து கொண்டிருந்தான். நீங்கள் என்னை பிடித்தாலும் சிகப்பு வட்டம் உயிரோடு இருக்கும், எப்போதும் பழிவாங்கும். ஹோம்ஸ் அமைதியாக சொன்னார். குற்றம் ஒருபோதும் முற்றிலும் அழியாது, ஆனால் நீதியும் ஒருபோதும் மௌனமாக இருக்காது.
போலீசார் அவனை கைது செய்து அழைத்துச் சென்றனர். அடுத்த நாள் ஹோம்ஸ் என்னிடம் முழு விவரத்தையும் விளக்கினார். வாட்சன், இந்த மர்மத்தில் மிகச்சிறிய குறிகளே அனைத்தையும் தீர்த்து விட்டன. வாடகையாளர் திரையை இறக்கியிருப்பது, சீட்டுகளை அச்சு எழுத்தில் எழுதுவது, பத்திரிகையில் வந்த குறியீட்டு செய்திகள், இவை அனைத்தும் ஒரே கதையை சொன்னன. அது சிகப்பு வட்டத்தின் கதையாக இருந்தது. குற்ற உலகின் செயல்முறைகளை நன்கு அறிந்ததால் எனக்கு சந்தேகம் உறுதியானது. சில நாட்களில் பிரிட்டிஷ் அரசு எமிலியோ மற்றும் லூயிசா இருவருக்கும் பாதுகாப்பு அளித்தது. அவர்கள் பாதுகாப்பான நகரில் புதிய வாழ்க்கையை தொடங்கினர். அவர்கள் நன்றி தெரிவிக்க ஹோம்ஸை சந்தித்தபோது எமிலியோ உணர்ச்சியுடன் கூறினார், என் மனைவியையும் என்னையும் காப்பாற்றியதற்கு என்றும் நன்றி. ஹோம்ஸ் சிரித்தபடி சொன்னார், நீங்கள் உங்கள் வாக்குறுதியை காப்பாற்றுங்கள். குற்றத்திலிருந்து விலகி அமைதியாக வாழுங்கள். அதுவே பெரிய வெற்றி. அவர்கள் சென்ற பிறகு நான் ஹோம்ஸிடம் கேட்டேன், ஹோம்ஸ், இந்த மர்மம் மிகவும் சிக்கலானது. ஆனால் நீங்கள் அதை எளிதாக தீர்த்துவிட்டீர்கள். ஹோம்ஸ் பைப்பை புகைத்தபடி சிரித்தார். வாட்சன், நினைவில் கொள், சிறிய குறிகள் கூட பெரிய மர்மங்களை தீர்க்கும் சாவி. ஒருவரின் நிழல், ஒரு சிறிய விளம்பரம், ஒரு அச்சு எழுத்தில் எழுதப்பட்ட சீட்டு, even such trivial things ஒரு உயிரை காப்பாற்ற கூடியவை. அந்த இரவு நான் ஹோம்ஸின் மேதைமையையும் மனித அன்பின் வலிமையையும் சிந்தித்தபடி அமர்ந்திருந்தேன். சிகப்பு வட்ட மர்மம் எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. குற்றம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அன்பும் நீதியும் அதை வெல்லும்.